இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் இனிக்கோ இருதயராஜ் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறப்போ வந்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து மறைமுகமாக தாக்கி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாரு. அதை பற்றி தான் நமக்கு விளக்கம் பார்க்க போகிறோம். அவர் முதலாவதாக கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மக்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அங்கே வந்து டிஎம்கேக்காரங்க ஆளாக போய் உதவி செய்வாங்க, அவங்கள யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குதுங்கிறதையும் பார்க்குறோம். ஏன்னா மக்கள் பாதிக்கப்படுற எல்லா இடத்துலையுமே டிஎம்கேக்காரங்க முதல்ல போயிடுவாங்க. ஏன்னா கள்ளச்சாராயத்தில் இறந்தப்பவா இருக்கட்டும், தூத்துக்குடியிலேருந்து சென்னை வரைக்கும் 2 வயசு பெண் குழந்தைலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் பாதிக்கப்படுறப்போ அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தான் பாதிப்புக்கு ஆறுதல் சொன்னாங்க. அந்த பிரச்சனைக்கு உடனே ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி மதுனால நிறைய பேர் இறந்தப்பவா இருக்கட்டும், நிறைய கலவரங்கள் நடக்கிறப்பவா இருக்கட்டும், ஓடி போய் முன்ன நின்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. செவிலியர் போராட்டம் பண்ணுறப்போன்னு சொல்லி திமுககாரங்க கூடவே போயிருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதையும் பண்ணி கொடுத்து போராட்டம் பண்ணாதீங்க, உங்களுக்கு நாங்கள் கூடவே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அது கரூர் தேவை சம்பவம் நடந்தோடனே மினிஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, அங்கே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, உடல்குறை ஆய்வு நைட்டே முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு மக்கள் கூட சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதாவது அவர் சொன்னது நீங்கள் கேட்டிங்கனாலே உங்களுக்கு புரிய 2 பக்கம் கால் வச்சுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுவா இதுவான்னு தெரியாமல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். தொழிலையும் அரசியலையும் சேர்த்து அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரமுன்னுட்டு அவங்க அப்பா சொன்னார், என் பையன் வரமாட்டான் அப்படின்னாரு. அண்ணன் வந்ததுக்கப்புறம் சொன்னார், சீனியர்லாம் இருக்காங்க, எனக்கு போஸ்டிங்லாம் வராது அப்படின்னாரு. அடுத்தால எம்எல்ஏ ஆனார், அடுத்தால மினிஸ்டர் ஆனார், இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. அடுத்தால அவங்க வீட்டிலேருந்து யார் வராங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரே தொகுதியை வந்து 2ஆக சொன்னாலும் நம்பிடுவாங்க, அவங்கெல்லாம் தற்குறிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதை பற்றி அண்ணன் பேசலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். முன்னுக்கு பின்னா எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி, நீட் தேர்வை பற்றியாக இருக்கட்டும், எய்ம்ஸ் கல்லை பற்றியாக இருக்கட்டும், முட்டையை பற்றியாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நிறைய பேசுவார். பேசிட்டு இடத்துல அதற்கு விளக்கமும் அண்ணன் கொடுப்பாங்க. ஆனால் என்ன, இப்போ வரைக்கும் அண்ணன் தேடிட்டு இருக்கார் அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான். ஏன்னா மக்கள் அவர் பின்னாடி நம்பி என்னதோ ஒரு ரகசியம் வச்சுருக்கிறாரு, புதையல் வச்சுருக்கிறாருன்னு நம்பினாங்க. அந்த புதையில திறந்து பார்த்தா உள்ள ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சட்டுன்னு முடிச்சிட்டாரு. அதை இன்னும் கொஞ்ச நாள் பெருசாக கூட்டிகிட்டு புதையல் இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தா இந்த எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருக்கும். மூணாவதாக என்ன, கோயில் திருவிழா அப்படின்னா அந்த இடத்துல வந்து கூட்டம் கூடும். அங்கே வந்து மக்கள் பார்வைக்காக வந்து அட்டையில் தாஜ்மஹாலாக இருக்கட்டும், ஈஃபில் டவர் ஆட்டும் செஞ்சு வைப்பாங்க. அதை பார்க்குற கூட்டம்லாம் அட்டைங்கிறத நினைப்பாங்க, அதை வந்து உண்மையாக நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் கட்சியாக இருந்தாலும் 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா இல்லாமல் கூட்டம் கூட்ட முடியுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்கே கூடியிருக்க கூட்டமும் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 500 1000 இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸிபிஷனாகவே நினச்சி கூடி இருந்தாலும் அவர் என்ன செய்ய போகிறாரு, அடுத்த கட்டமாக மக்கள் அதை என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி கூடின கூட்டம் அப்படிங்கிறது காசு இல்லாமல் அவரை பார்க்குறதுக்காக மட்டும் இல்லாமல் அவர் வரட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூடின கூட்டம். அதனால் மக்கள் மாற்றத்தை நோக்கி பயணிக்க தயாராக இருக்கிறாங்க. மாற்றம் வரும் என்று எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கி தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.